ஹலோ 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 இந்த மைக்கு நல்லா ஏத்துக்கனே, சீக்கிரம் ஏத்துக்க. வண்டியில ஏத்த சொல்ல, மைக்ல ஏத்த சொல்ல. ஹலோ ஹலோ. ஊர் மக்கள் எல்லாரும் வணக்கங்க. நீங்க எல்லாருமே நல்லா இருந்தா நாங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்குமே வணக்கம். மைசூர்காரமே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரி, உங்க 4 பேருக்கு வணக்கங்க. அண்ணே என்னனே இந்த பக்கமே வர மாட்டீங்க. சரி, நல்லா இருக்கீங்களா? மிருதங்காரனே, நான் நேத்தே உங்கள்ட்ட என்ன சொன்னேன், நீங்க மட்டும் பேசி சிரிக்கல, நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன். உங்க கூட கா விட்டுருவேன். அப்புறம் காசு இல்லனே, கா விட்டுருவேன். தாளகாரனே வணக்கம். ஆர்டர்காரனே வணக்கம். ஆர்டர்கார போய் வெண்ணன்னு நான் சொல்லுவேன். அந்த நேரம் போய் வெண்ணன்னு சொல்லுவேனா? என்னன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த நேரம் வெண்ணன்னு நான் சொல்லுவேனா? அண்ணேன்னு சொன்னேன். அண்ணேன்னு சொன்னா ஒரு காதல தப்பா கேட்டுச்சு. சரி, நல்லா இருக்கீங்களானே? சரி, பத்தமா போட்ட வீடியோ எடுக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். பேரு தெரியல, நம்ம ஊர் கச்சேரி அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். சரி, பத்தமா போடாம போட மாட்டேங்கிறோம். ஆரம்பிச்சது மத்தனை போப்போமா? ஆரம்பிச்சிருமா? அந்த பக்கம் போங்க. ஏன் பின்னாடி தான் வருவா? எதுக்கு? நீங்க தொடக்கறதால பரவாயில்ல, அங்கிட்டு போய்க்கங்க. கூட வராதீங்க. அதுவும் தண்ணா கூட கூட கூட்டிட்டு வராதீங்க. நான் போறேன் முன்னாலே, நீ போய் முன்னாலே.
ரெண்டாவது பட என்ன முத போடுங்க நாய்களுக்கு எனக்கு சொன்னேன் வயசாயிடுச்சா என்ன வார்த்தை கெடுது என்னைய பார்த்து கேட்டு பாரு வேணும் சரி வேணாமா சரி வேற மாதிரி தாக்கல மாத்தி போடுமா ஊத்திக்க மாமா விழவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் ஊத்திக்க மாமா விழவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் தூக்கிக்கிட்டு ஓடலான்னு பார்த்தேன் ரொம்ப டைட்டா இருக்கு ஏ என்ன எல்லாரும் தேய்ச்சிருக்கீங்க 21 வயசு தான் ஆகுது வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்க உனக்கு எருமமான மாதிரி வயசாச்சுன்னா என்னையும் சொல்றியா உண்மையை சொன்னா உனக்கு பொம்பளை பிள்ளைக்கு மாதிரி கோவம் வருது ஏய் நான் பொம்பளை பிள்ளையா அதே என்னை பார்த்தா எப்படி தெரியுது அது மாதிரி தெரியும் உனக்கு ஏன் தெரியாது ஐயோ ரொம்ப சந்தோஷம் அன்னைதான் உண்மையை சொல்றாரு அப்படிலாம் கிடையாது உன்னால பண்ண முடியாதுன்னா கையில பண்றேன் கூடலூரே குண்டமல்லி வடபுடிக்கு வந்த மல்லி கூடலூரே குண்டமல்லி வடபுடிக்கு வந்த மல்லி
ஆமா நீ மூச்சு விடவே சிரமமா நீ என்னமோ புடிச்சு வச்ச மாதிரியே இருக்கே நீ அப்படி போறதெல்லாம் போடாம போடாம சின்னதா சின்னதா படமா வருவா நல்லாவா ஓசிலே படம் பார்க்க நீ தெரியுற இல்ல வேணா இருக்கட்டும் சரி வர வேண்டிய ஆளை கூப்பிட்டுட்டு மத்தலை பார்ப்போமா உரசிக்கும் சீமானே உரசிக்கும் சீமானே வா தொழிக்கும் போடே நீ கலின நடனம் புரிவோம் சீரகம் சோப்பு மலை பூண்டு வெள்ளை பூண்டு ரச பூண்டு கொல்லிமலை பூண்டு வாங்காம 1.5 கிலோ 50 ரூபா வெள்ளை புட்டை வெள்ளை புட்டை வெள்ளை புட்டை மாதிரி படப்பட யார பார்த்துட்டு இருந்தப்பா இந்த பிள்ளைங்க என்ன பண்றீங்க பிசினஸ் என்ன பிசினஸ் என்ன பிசினஸ் பண்றீங்க ஆட்டமாடுதுப்பா என்னப்பா ஆட்டமாடுதா ஹலோ ஐயோ நிஜமாலுமே இருமல் வந்துருவா சும்மா பண்ணா பாத்து போட்டே மறந்துட்டியாமா இல்ல போட்டேன் எனக்கு என்ன கேன்சரா இருக்கு முகரைய பாரு நல்ல பே பே அச்சே அந்த அண்ணே முகத்தை பார்க்க வரியா எவ்வளவு அழகா உட்காந்துட்டு அண்ணே இந்த மைக்க நல்லா ஏத்துங்க அந்த மைக்க குறைச்சு வைக்கணே இதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிருக்க வாலிமத்து சொல்றக்காண்டி அழகா இருக்குங்கறாங்க அப்படிலாம் அப்படியே கிடையாது சொன்னா அப்புறம் வாலிமத்துடுவா சீ அப்படிலாம் கிடையாது சீ அப்படிலாம் கிடையாது அவர் கையை வச்சு மட்டும் எடுத்துறாரு யாருங்க நீங்க யாரு நீங்க நீங்க ஒரு ஆம்பளையா கொஞ்சம் சூடு இருக்கா சோனா இருக்கா சோக்கத்தான திங்கிற பிய வாத்துட்டு வந்த அறிவு கட்ட முட்டம் ஏண்டா டேய் நீங்க மனுஷனா ஒரு பொம்பளை பிள்ளை நின்னு ஆடிக்கிட்டு இருக்கனே எரும மாட்டு மேல மழை பந்துறோம் ஓ பாட்டுக்கு வர நேரா போய் விழுந்துட்டா என்ன ஆகுறது பிள்ளையா நீ மனுஷனா ஒரே முஞ்சே பாரு சோதனை பிய திங்கிறியா நாய் குலைக்கிற பாரு எனக்கே அப்படிதான் தோணுது ஐயோ யாருங்க நீங்க என்ன தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இடிப்பீங்க எவ்வளவு பெரிய புள்ள நிக்கிறீங்க என்னைய பார்த்தா எவ்வளவு வசரமா எவ்வளவு புள்ள நிக்கிறே நீ பாட்டுக்கு வர என்னைய பார்த்தா கருதலையா என்ன இருப்பமா முட்டை தண்ணி வந்து கத்திக்கிரி ஒரு டீ கூட வாங்கி தரல யாரும் நீ பாட்டு ரோட்ல ஆடிட்டு இருக்கறியே கரெக்டா நான் போச்சு ஒரு ஆலியோ ஒரு பஷோ ஒரு கொக்குல ஒரு சாம்பே என்ன ஆகுது அது வந்து இடிக்கிறவங்க ஆரன் அடிச்சுட்டு தான் வந்து இடிக்கும் நாங்க உசாராயிருவோம் நீ எதை அடிச்சுட்டு வந்த என்னைக்கு ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வைக்கணும் ஏமா நீ பாட்டு சூடு இருக்கா சோறு இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா மனுஷனுக்கு என்ன பாவம் செஞ்சாரு சிவனேன்னு உட்கார்ந்து ஏய் இருக்காரு அவர் பார்த்து உன்னையே தான் பேசுனேன் என்னையே கேட்டியா உன்னையே தான் பேசுனேன் அடி ரோட்டா குண்டாமல அடிக்கிற அச்சத்தைன்னு புறவு பேசுகிற பாத்துக்க சரித்தியா போது பொம்பளைன்னு விடுறேன் உன்னை மாதிரி எத்தனை பொம்பளை நான் பார்த்திருப்பேன் பரவாயில்ல இந்த ஒரு டைலாக் வச்சு எப்படி ஒரு வருஷத்தை ஓட்டிடுறீங்க எங்களுக்கு தான் வர மாட்டேங்குது சொல்லு என்னைக்கு ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வைக்கணும். என்னைக்குமே பெண்களுக்கு ஆண்கள் தாங்க மரியாதை கொடுக்கணும் என்னைக்கு ஆம்பளை தான் பெரிய ஆளு. என்னைக்குமே பெண்கள் தாங்க பெரிய ஆளு எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு ஏய் எனக்கு தான் பெருசு ஏய் எனக்கு தான் பெருசு எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு ஏய், எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு எனக்கு தான் பெருசு சண்டை எனக்கு தான் பெருசு உனக்கு எனக்கு பெருசு தான் தான். பெருசு எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு சண்டை போட்டுக்காத இருங்க. ஏப்பா இந்த பிள்ளை பெருசு பெருசுங்குது. எல்லாத்தையும் அவுத்து போட்டு 2 பேரும் நின்னுங்க. மைசெட்டுக்கார பார்த்து சொல்லட்டும். ஏஜென்ட் யாருக்கு பெருசுன்னு. ஏய், அது இல்ல நான் மனசு பெருசுங்கிறேன் அதான் நானும் சொல்றேன். மனசு தான் சொல்றோம் நாங்களா மனசே சொல்லி இவன் ஓசிய படம் பார்த்தா மனசு சொல்ற மாதிரி தெரியல இப்ப ஆம்பளை என்ன பேசுறான் பேசுவியா பேசுவேனே. நான் லாரி ஓட்டுனா நான் தான் லாரி ஓட்டுவேன் நான் பஸ் ஓட்டுனா நான் தான் பஸ் ஓட்டுவேன் நான் ட்ரெயின் ஓட்டுனா நான் தான் ட்ரெயின் ஓட்டுவேன் நான் 4 பொம்பளை ஓட்டுவேன் நான் 4 ஆம்பளை ஓட்டுவேன் நீ ஓட்டுவாமா சூப்பர் பப்புன்னு சூப்பர் டான்ஸ்ரா. நீ எத்தனை ஆம்பளையாலும் ஓட்டுவ போட்டின்னு வந்துட்டு எல்லாமே பண்ணி தானங்க ஆகணும் போட்டின்னு வந்துட்டா பண்ணி தானே ஆகணும் சரி நீங்க 4 பொம்பளை கரெக்ட் நான் 4 ஆம்பளை கரெக்ட் பண்ண போறேன் எனக்கு அந்த ஊர்ல ஆளா இல்ல எவ்வளவு அழகழகா உட்கார்ந்து இருக்காங்க அப்ப நம்ம எம்மா தரமுடா இந்த வருஷத்துல இந்த பிள்ளைக்கு மார்க்கெட் ஏறுதுடா. இன்னைக்கு எடுத்து ஏத்துறா மார்க்கெட் ஆம்பளை என்ன பேசுறேன் பேசுவியா பேசுவேனே. 3-4 கேள்வி கேட்கிறேன் கேட்டு தொலை கேட்ட பதில் சொல்லுவியா வேணா விட போறேன் எம்மா மூக்கு சிந்த என்ன வேணும் சளி வேணும் யாரு சொன்னது மூக்குல 2 ஓட்ட வேணும் எம்மா பாவாடை கட்ட என்ன வேணும் குட்டி வேணும் யாரு சொன்னது அப்புறம் அந்த பாவாடை வேணும்
நான் என்ன பாவம் சொல்லி குட்டியே சொல்லிருப்பேன் எனக்கு தெரியாதா இன்னொரு கேள்வி கேக்குறேன். சொல்லு. எம்மா மொட்டை அடிச்சு கண்ணாடிய பார்த்தா என்ன தெரியும்? மசுறு தெரியும். யாரு சொன்னது? ஒரு மசிது தெரியாது. அதான் நான் சொல்லிட்டேன்ல. இன்னொரு கேள்வி கேக்குறேன். சொல்லு. எம்மா கழுதைக்கு எத்தனை காலு? 4 கால். 4.75 கால். எப்படி முக்கால் எங்கிட்ட இருந்து வந்துச்சு? நடுவுல பாரு ஒரு மூத்த காலு தொங்கும். நீ மட்டும் அதெல்லாம் கவனிக்கிற. நான் பார்த்துட்டு இன்னொரு கேள்வி கேக்குறேன். சொல்லு. எம்மா பனைமரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கு என்ன ஒற்றுமை என்னங்க ஓட்டுமே? இருக்குதே? பனைமரத்துல அருவாரத்தை வெட்டினீன்னா இத்த தண்டி நொங்கு, சரி. போஸ்ட் மரத்துல அருவாரத்தை வெட்டினீன்னா கோத்தா உனக்கு சங்கு. நீயே சொல்லி நீயே சிரிச்சுக்க. இன்னொரு கேள்வி கேக்குறேன். சொல்லு. எம்மா கரும்புக்கு ராலிக்கு என்ன ஒற்றுமை என்ன ஓட்டுமே? இருக்குதுல்ல? என்ன? கரும்பு மேல ராலி ஏறுனா சாரு சூசு, ஒழுங்கா பேசுறீங்க கோத்தா லூசு. ராலி மேல கரும்பு ஏறுனா ரோடு காசு, ரெண்டும் சேர்த்து ஓமேல ஏறுனா கோத்தா நீ க்ளோஸ். இன்னொரு கேள்வி கேக்குறேன். இங்க வாம்மா. இன்னொரு கேள்வி கேக்குறேன். எம்மா நம்ம ஊரு டவுன் பஸ்ல ஏறணும்னா என்ன வேணும்? காலு வேணும். யார் சொன்னது? காசு வேணும். ஜோசில எழுதி போவாங்க. இன்னொரு கேள்வி கேக்குறேன். ஆமா நிஜமா ஓசி தான் எடுத்து போறாங்க. பெண்களுக்கு தான் ஓசி தானே. பஸ். இன்னொரு கேள்வி கேக்குறேன். சொல்லு. எம்மா இட்லி சுட என்ன வேணும்? அடுப்பு வேணும். முத மாவு வேணும். நிஜமா மாவும் சொல்லிடுறாங்க. உங்க அறிவு நீங்க என்ன திங்கிறீங்க? பிய திக்கிறாங்க. பீஸா பர்கர் சாப்பிடுறோமா? இன்னொரு கேள்வி கேக்குறேன். சொல்லு. எம்மா இட்லி சுட என்ன வேணும்? இட்லி சுட கரண்டி வேணும். எப்படி? முத சட்டி வேணும். ஐயா சட்டியா? உன் பேர் என்னம்மா? என் பேரு ஆ. ஹரிதரணிங்க. அரிகரண்டி. அரிகரண்டி. ஹரிதரணின்னு அவ்வளவு அழகா பேரு. ஹரிதரணி. இப்ப இந்த இடத்துல யார் தெரியுமா? நீங்க யாருங்க? நான் ஒரு சினிமா டைரக்டர். டைரக்டரா? காமெடியோட வேற காமெடி பண்ண மாட்டாங்க. சினிமா டைரக்டர். நீ போடலாம் செய்வியா? சொல்லி தொலை. போடலாம் செய்வியா? என் படம் பேர் என்ன தெரியுமா? என் படம் பேர் வந்து இருட்டலும் முரட்டு குத்து. ஏன் வேற பேரே இல்லையா? தம்பி அந்த படம் வந்துருச்சுப்பா. அது இன்னொரு படம் இருக்குதுண்ணே. சந்திர விட்டா பொத்துல போவோம். அது என்ன சந்தில விட்டா பொத்துல போகும்? பொத்துல ஏன் பொத்துல விட்டு சந்தில வராதா? இன்னொரு படம் இருக்குது. என்ன? காணாம போன 2 நொங்கு. எங்க போயிருக்கும்? அதை கண்டுபிடிக்கிறதே படமே. நாராயணக்கார கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. அவன் ஏற்கனவே நொங்க கணக்குல ஆவிடுறான். இப்ப இந்த இடத்துல என்ன யாரும் பாக்குறீங்க? மாம்பழம் யாரும் தெரிந்து கூறுங்க. சொல்லட்டுமா? போய் டீ வாங்கிட்டு வா. மாவட பாருங்க, மாவட பாருங்க. ஊருக்கு போடுங்க. புளிய சோறு போட்டு பாருங்க. புளிய சோறு போட்டு வந்து பாருங்க. மாவட பாருங்க. மண்போமா பாருங்க. எல்லாமே விட்டு போச்சுங்க. திருப்பதி 2 நாளுங்க. நம்ம மண்போமா, 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 மண்போமா. வணங்குங்க. மாம்பழம் வியாபாரம். மாவடு மாவடா. மாவடு ஊறுவா சாப்பிட்டிருக்கியா? இல்ல, சாப்பிட்டது இல்ல. கண்ணுலேயே பாத்திருக்கியா? பார்த்தது இல்லையே. கொஞ்ச நேரம் தூரம் தான் காட்டுமா? எனக்கே அதுனா என்னன்னு தெரியாது. நீங்க நான் சொல்லி கொடுத்த வந்து பாருங்க. ஆளுநர் தெரியாது. அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க உங்க வியாபாரம் வியாபாரம் மாம்பழம் வியாபாரம். ஆமா. ஏன் வியாபாரம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. வாழைப்பழ வியாபாரம். வாழைப்பழம் சொல்லுங்க. எம்மா வாழை போலாம், வாழை போலாம், வாழை போலாம். எங்க கூட்டிட்டு போற? எங்க கொடைக்கானல் பீச் டூர் எங்க சென்னை என்ன கூட்டி போறியா? உங்களை வாழைப்பழம் கூப்பிடல. அப்புறம்? வாழைப்பழம், வாழைப்பழ வியாபாரம். வாழைப்பழம் சரி சொல்லுங்க. எம்மா வாழைப்பழம், வாழைப்பழம், வாழைப்பழம். கையில் பிடித்தால் பலபலன்னு இருக்கு போலாம். நச்சிட்டு பொந்த கட்டா இது லொபக்கு லொபக்குன்னு போகும் போலாம். ஒண்ணு பெட்டிக்காரன் சொல்ல இல்ல மிருதக்காரன் சொல்ல. அதான் நான் ஆரோனக்காரன் சொல்றேன். முக கூற இது எல்லோரும் வாங்க போலாம். இது எனக்கு பிறந்த போலாம். எல்லோரும் வாங்க போலாம். இது எனக்கு பிறந்த போலாம். எத்தனை லட்சத்துக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? வெட்டுக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? இது வர இளவரச பாத்தியா? எல்லோரும் வாங்க போலாம். இது எனக்கு பிறந்த போலாம்.
கூட்டலுக்கு உங்க கருமேக கூட்டலுக்கு ஓ கால் கொலுசு சத்தத்துக்கு கால் கொடுத்து சத்தத்துக்கு அடி வடிவான வடிவழகி வடிவழகி ஓ வான்கோயில் போல் சத்தத்துக்கு வாக்குயில் போல் சத்தத்துக்கு நீங்க நடு தூரம் ஓடனா யாரோ எனக்கு மடியே குட்டின அருமை மீச காலநாடி அபிமித காரணடி ஆடிய குட்டி நீ குடும்பத்தை செஞ்சு மொத்தமா செஞ்சுகினா ஓ குட்டியில முத்தாரே ஆனா ரசனை கேட்ட வாழ்றா நீ ஆடிய குட்டி நீ குடும்பத்தை செஞ்சு செஞ்சுகினா உன்னை கொண்டு போக கோயில் பட்டி ஏன் கண்ணால அப்படி இருந்துச்சு அது நாலாகிரமோ நான் ஒரு நம்புற நாளினா அடி படுத்த உறக்க வல்ல வாய் விரிச்ச தூக்கவல்லே படுத்த உறக்க வல்ல வாய்விடு சதுக்க வல்ல ஐந்து நீங்க ஒன்றை எண்ணி பஞ்ச தண்ணி குடிக்கவில்லை கையிலே ஒன்றை எண்ணினா பஞ்ச தண்ணி குடிக்கவில்லை கொள்ளையில கெட்ட மனம் அல்வரு சமத்து தரும் கோடி நாம சட்டமா கோடி சட்டமத்து வரும் கோடி நாம சட்டமா கோடி சட்டமத்து வரும் நாலு போடு போடு தைக்கிற போடு அந்த கடலை கொள்ள ஓரத்தில் இறங்கி அத பூரா பொறை பொறைன்னு சொல்லிவிட்டு போடாம தான் பொறையே ராசாவே ஏ ராசாவே என்னம்மா என்னைய இயக்கிற எதுக்குன்னு போட்டுட்டு பேசுற என்னம்மா என்னைய இயக்கிற எதுக்கே போட்டுட்டு பேசுற என்னம்மா என்னைய இயக்கிற எதுக்குன்னு போட்டுட்டு பேசுற என்னம்மா என்னைய இயக்கிற எதுக்கே போட்டுட்டு பேசுற ஏ போடு நான் போடு குட்டி போடு குட்டி போடு ஏ போடு உன்னை சொல்லுங்க சுருக்கன கொட்டுதையா
இருக்கும்னே தெரியாது. காதல் என்பது பணமத்துல ஏறுற போல, சரி ஏறினவங்க நொங்கு உழுந்தவனுக்கு சங்கு. காதல் காண்டி ஜாஜகான் தாஜ்மஹால் கட்டினார். உனக்காண்டி நம்ம ஊர்ல சரி ஒரு அரை நேரத்துல என்ன பண்ண போறீங்க? ஒரு சுடுகாடு கட்டலாம்னு இருக்கிறேன். ஏய், ரொம்ப மாடு. ரெண்டு பேரும் போய் படுத்துக்கலாம் வா. இல்ல அது நிம்மதியா என்னமா ரொம்ப தெரியுமா காதல், என்ன படுக்கலாம்? நல்ல தெய்வமான காதல். தெய்வமான கதை. அல்வா அடியாத்த மகளே ஆசை செப்பு சிலையே. உங்களோட கதை நீங்க சொல்றீங்க, என்னோட கதை நான் எடுத்து சொல்லட்டுமா? வாங்க வாங்க வாங்க. இருக்க மாதிரி வைங்க. சிறந்த முறையில் ஆர்மனவாசிக்கு அருமையா வல்லாளர்களைச் சேர்ந்த எஸ்.எஸ். கலைமணி எம். அம்பியூட்டர் ஒரு சார்பம் கிராமத்து சார்பா முன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறார். சேர்ந்த மிருதவாசிக்கு அருமையா வல்லாளர்களைச் சேர்ந்த எஸ்.எஸ். கண்ணன் அவர்களுக்கு ஊர் சார்பம் கிராமத்து சார்பா முன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறார். ஆர்மனவாசிக்கு அருமையா செல்லியம்பேட்டை சேர்ந்த ஏ. ரஞ்சித் அவர்களுக்கு ஊர் சார்பம் கிராமத்து சார்பா முன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே தாளவாசிக்க விளங்காத சிறந்த கருணாநிதியை சேர்ந்த பிரபு அவர்களுக்கு ஊர் சார்பு கிராமத்து சார்பு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தினார்கள். பவுலுக்கு காத்து கொண்டிருக்கும் பாலமுருகன் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது. பப்புன் பப்புன் அவர்தான் லூசு பப்புன். பொம்பளம் ஏ பொம்பளம். சிறந்த முறையில் டான்ஸ் அமெரிக்கும் அருமையக்கா புதுக்கோட்டையை சேர்ந்த ஹரிதரன் அவர்களுக்கு ஊர் சார்பாக கிராமத்து சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தினார்கள். ஒளி அமைப்பு நம்ம பகுதியிலே ஒரு தரமான சிறந்த ஒளிபெருக்கி சாதனம் ஏஎஸ் மணியன் சன் சர்வீஸ் கீழே இவ்வளவு வருகின்ற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை அன்போடு வருக வருகிற எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் ஏஎஸ் மணியின் ஒளி அமைப்பாளர் சார்பும் உரிமையாளர் சார்பும் நன்றி நன்றி அந்த வணக்கம். உலகத்து வருகின்ற சிறந்த முறையில் யூடியூப் கவரேஜ் அருமையா நம்மூர் கட்சியின் உரிமையாளர் எங்கிருந்தோம் மேடைக்கு ஒரு மால் கேட்டுக்கொள்கிறோம். உலகத்து வருகின்ற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை அன்போடு வருக வருகிற அன்போடு மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஐயா அப்படிதான் வர்றாரு போலீஸ் இபி வயர்மேன் அண்ணா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அவர் நேரம் யாரும் வீட்டுல பீஸ் கட்டி கொடுக்க போனாரோ. கைத்தட்டு 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 கைத்தட்டுப்பா. அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இவ்வளவு வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை அன்போடு வருக வருகிற மேடை கிடைக்கப்படுகிறார்கள். ஐயா ஐயா தாளகரங்க ஒரு கணேஷ் போல கேஸ் போட்டு போங்க. எங்களுக்கு பொன்னாடி பகுதி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கம்பியாளருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 பல. சரி உங்க காதல் நீங்க சொல்றீங்க, சரி என்னோட காதல காதல சொல்லுங்க. ஆடியில செய்தி சொல்லி ஆவணிக தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதான், அழகு மன்னவர் மன்னவருதான்.
அவங்க அம்மாள்கிட்ட போவோம். ஏய், இல்லப்பா, பொண்ணு கேட்க. பொண்ணு கேட்க. நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிய அருமைன்னா எம்எஸ் முத்தப்பா பாடல் பாடிக்கிறோம். அதில் எக்கோ போடுது. கண்ண திறந்தா ஒளி வல்ல, தலை எடுத்தா நடவல்ல, அடி ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல, எல்லாம் மண்ணா கரைச்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. எல்லாம் மண்ணா கரைச்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காத்திருப்பேன்